Hello guys, welcome back to our channel. Hi, chalo. லாங் கேப்க்கு அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 days 2 weeks ஆவே நாங்க இங்க வரல. செம்ம ஒர்க் எங்க வீட்ல நீங்க அண்ணன் வீட்ல நாங்க படம் தான் வச்சிருக்கோம். வீட்ல பாத்தீங்கன்னா செம்ம மாத்தி விடுனாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா, நல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணி கண்டிப்பா வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோ வந்து ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்படியே நம்ம வீட்டோட வர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். சோ அதனால ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணோம். எந்த கோயில் போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம்னா ஆதி திருவரங்கம். சோ பெருமாள் கோயிலுக்கு வந்து போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணா வந்துருவாங்க. வந்தவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பிலாம் உள்ள அம்மா அப்பெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சஞ்சு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி தூங்க வச்சிருக்கேன். சோ அதனால நக்கல்யா அவனுக்கு. சோ நம்ம ரெடி ஆயிடலாமா? பயபுள்ள தூக்கிட்டு இருக்கு. சோ மிக முக்கியமா கிச்சன் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்து அவனுக்கு மத்தது கூட எல்லாமே சங்கீதோட ஐடியாவா தான் இருக்கும். கிச்சன் வந்து என்னோட ஐடியா நான் பண்ணியிருக்கேன். அது நீங்க கண்டிப்பா பாருங்க. அது எப்படி சொல்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா கிளம்பிட்டாங்களா? உள்ள கிளம்பிட்டு இருக்காங்க. வாங்க. நீ கிளம்பிட்டியா? நான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டேன். சங்கீதா எவ்வளவு சங்கீதா டைம் ஆச்சுதா? இதோ வந்துட்டேங்க. இந்த செயினை மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்களேன். என்ன செயின்? ஏய் இந்த செயினா? இது வந்து நம்ம வாங்க போனதா வேலை செய்யாதானே இது? ஆமா, அடம் புடிச்சு வாங்கினே. சண்டை போட்டு வாங்குனீங்க அதானே இது? சண்டைலாம் போடல, மெலிசான செயின் வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டேன். இருங்க, முடி இப்படி போடுங்க, முடி அப்படி போடுங்கன்னு 10 வாட்டி பாட்டு எடுப்பேன். அந்த பாடம் தானே காட்டு. ஏய் சங்கீதா என்ன காத்தெல்லாம் ஒரு பிளாக்கா இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை, கிளியர் ஆகிட்டு இருக்கு. போயிடுச்சா? இந்த மாதிரி என் நெக்ல இருந்த பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான் டர்ம்டாக்கோட 5% கிளைகாலிக் ஆசிட் அண்டர்ஆர்ம் ட்ரீட்மெண்ட். இதை நான் லாஸ்ட் 1 மந்தாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4 வீக்ஸ்லயே நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நிறைய டாக்டர்ஸுமே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட நெக்ல இருக்க டார்க்னஸ் மட்டும் இல்லாம எல்போ, இன்னர் தை, நீ, ஆங்கிள் இருக்க டார்க்னஸுமே ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இது அண்டர்ஆர்ம்ல இருக்க டார்க்னஸ் மட்டும் இல்லாம அண்டர்ஆர்ம்ல இருந்து வர பேட் ஆர்டரையுமே கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற QR கோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் purple.com-லயே அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா within 2 hours-லயே உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஆமா சந்தன இங்க பாறேன். பட் நீ அழகா அம்மா அழகாடா? நான் தான். எது இப்படி சிரிச்ச? பேக்ல போ. நான் அழகா அம்மா அழகா? ரெண்டு பேரும் நீங்க ஏன் பொண்ணு தான்டா அழகு குட்டிடா அவன். ஆயா போட்டோ தெரியுது பாரு. சந்தனா யார் அவங்க? வரீங்க அம்மா அம்மா இல்ல ஆயா. பக்கத்துல யாரு? ஆயா பக்கத்துல யாரு? தாத்தா. என்ன தாத்தா? பாண்டியன் தாத்தா. எஸ்பி தாத்தா. எனக்கு பாண்டியன் தாத்தா. சரி, அப்பாக்கு யார் அழகு? எங்க அம்மா தான் அழகு. அப்பாக்கு யார் அழகு? எங்க அம்மா தான் அழகு. ஐசாய்க்கு அத்தையை சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க. எங்க அம்மா தான் அழகு. நீங்களா என்ன இங்கிலீஷ்ல இருக்கு? எங்க அம்மா பாரு 30 இருக்கும். எப்படிங்க? This is எங்க ஆயா தாத்தா. எங்க ஆயா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்மையா அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க என்ன. சரி, ஓகே, நம்ம உள்ள போயிட்டு சாமிக்கு படைச்சிடலாம். ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் நல்லபடியா இருக்கும். இதே போல வந்து லைஃப் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இதுக்கு போகணும். அதானே? ஆமா, எங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி எல்லாரையும் பார்த்து சீக்கிரமா ஒரு பெரிய படம் எடுக்கணும். வாங்க. அப்ப இருங்க, அப்படியே போறத எடுத்துருங்க. ஸோ பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உண்டியில் காசு போட்டே ஆகணுமா? சாமி கும்பிட்டு தாண்டா தங்கம் போடுவாங்க. சொன்ன கேட்க மாட்டாவ. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுறணும், அப்புறமா தான் சாமி உண்டியல்ல காசு போடணும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். நீ மாத்தி பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி வந்து பார்த்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த தென் உள்ளே போன உடனே சாமிக்கு படைச்சிட்டு மாலைலாம் போட்டு விட்டாங்க. பாப்பா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கத்தில் ஒரு பெரிய மாலை, கையில் பார்த்தீங்கன்னா பூலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுங்க. இந்த கோயில் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்திருக்கோம். சரியா ஞாபகம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நானும் அம்மா ஒன்றா வந்தோம் அந்த கோயில் நாங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ கொடுத்துருக்காங்க. அப்பா நம்ம எல்லாரும் அத்தை நம்ம எல்லாரும் எப்போ வந்திருப்போம் லாஸ்டா? 3 தடவையா? ஞாபகமே இல்லைங்க எனக்கு. 3 தடவை வந்திருக்கோம். நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் ஒரு தடவை லாக் பண்ணிடுறோம். ரொம்ப வருஷம் மாமா? ரொம்ப வருஷம் மாமா? 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளோதானா? அப்பதான் வந்திருக்கோம். லாஸ்டா வந்தது 3ஆவது தடவை.
ஸோ அதனால ரொம்ப நாள் கழிச்சு கேப் ஆனதால தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு போல இருக்கு இங்கே. ரொம்ப நாள் கழிச்சு சாமி கோயிலுக்கு வந்து பேர் அர்ச்சனைலாம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனநிறைவாக இருக்கு. சஞ்சுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இன்ஜெக்ஷன் கூட போட்டோம். ஆமாம், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, மாத்திரை போட்டாச்சு. எங்கள் அண்ணன் தான் கார்ல இருந்து கூட அவனை பார்த்துக்குது. ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அவனை போய் எழுப்பி கொஞ்சோண்டு துளசி பிரசாதம் கொடுக்கணும் அவனுக்கு. சரி வாங்க சாமி கும்பிட்டுலாம் சுற்றி. தென் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க மரத்து மேலாம் கல்யாணம் கட்டியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாமல் இருக்குது, குழந்த பிறகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து சாமிக்கு ப்ரே பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி டைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும், ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்கடா வச்சா நீங்க எனக்கு வைக்கிறத பார்த்துருக்கா எங்க வச்சு விட்டுருக்கான் பாருங்க. நான் எங்க அப்பாவுக்கு வச்சு விடலாம்னு நினைச்சு வந்தா அவ அவங்க அப்பாவுக்கு வச்சு விடுறான். அப்பா எவ்வளவு மிரட்டுறாங்க. சஞ்சனா நீ காட்டு, பொட்டு நெத்தியில் வைக்கணும் எப்பயுமே, புரியுதா? நீ காட்டு. வந்துட்டான்டா. இந்தா இங்க பாரு, இப்பதான் பாப்பா வேண்டு சாமிட்டு வேண்டுச்சு. அண்ணனுக்கு உடம்பு சரியாயிடும்னு வேண்டுச்சு. ஏய் விழிச்ச பத்தல. வை சஞ்சு. இப்பதான் போட்டு பாப்பா இல்ல சாமிக்கு சொல்லிச்சு, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியாயிடும் அப்படி கேட்டுச்சு. எனக்கு நடந்து வர சூப்பர்ரா. உடம்பு எப்படிடா இருக்கு? சரியா போச்சா? சரியாவே போச்சுடா பாரு. சஞ்சனா மேஜிக் பவர் உன்கிட்ட இருக்கு. உண்மையாவே பாப்பா இப்பதான் வேண்டுச்சு அண்ணனுக்கு உடம்பு சரியாயிடும்னு. அழகா ரெடி ஆகி வந்துட்டான்ப்பா. சஞ்சனா எல்லாருக்கும் கோணையா வச்சு விடுது. சரி பாசத்தால வச்சு விட்டா, இருந்தாலும் காட்டு. இப்ப பரவாயில்லையாடா? எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா? பரவாயில்லடா, சந்தோஷம்டா. என்ன எடுத்திருக்க? என்னது? பாபிகள். எப்ப பார்த்தாலும் பார்பிகள் ஒன்று. கொஞ்சமாச்சும் எதனா யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியானது எடுக்கிறியாடி? சஞ்சு பண்ணி எடுத்துன்னு வா, முச்ச மாதிரி எதனாது ஒண்ணு. நீயாச்சும் எடுறியா தங்க? உங்க பையனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க. அதான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன எடுக்கிறதுன்னு ஐடியா இல்ல போல இருக்கு. என்ன சஞ்சு என்னடா எடுத்துக்கற? சஞ்சு உண்டு எது? ஓகே, அரிது. ஓகே, என்னது அது? வம்பரமா? சரி, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அது வாங்கிக்கோ. நீ தான் எப்பயும் டிராயிங்லாம் வரைவியா, அதனால ஆப்பிள் ஸ்லேட்டே வாங்கிக்கலாம். என்னங்க இது திடீர்னு நல்லா வாணியாக்கு வாங்கல? வாணியாக்கு வாங்கல? வாணியாக்கு வாங்கு. மயில். ஐயோ, அது உள்ள பால்ஸ்லாம் இருக்கு, அது உடஞ்சிருமான்னு தெரியல நம்மளுக்கு. ஆனா சவுண்ட் ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 2 months தான் ஆகுது. சவுண்ட் தான் பாப்பா. சஞ்சனா வாணியாக்கு மட்டும் ஒன்று வாங்கலைங்க. ஆமா, சவுண்ட் மட்டும் வர மாதிரி டாய்ஸ் எதுவும் இல்லை. டாய்ஸ் கிடைக்கல. கொடுங்க, நான் பே பண்ணிடுறேன் உங்களுக்கு.